காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. இன்னைக்கு வரலாற்று காவலன் சீரியஸில் நம்ம டே 14 வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். ஸோ நம்ம 4வது லெசன் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 4வது பாடம் டெல்லி சுல்தான்கள், அடிமை வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம். ஸோ டெல்லி சுல்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு ஒரு 5 வம்சம் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1200களிலிருந்து 1526 வரைக்கும், 1206லேருந்து 1526 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க இந்தியா முழுக்க. ஸோ முஸ்லீம் ஆட்சி அப்படின்றது அப்போ தான் நிறுவப்பட்டிருக்கு 1206 குத்புதீன் ஐபக் காலம். இந்தியாவில் முதல் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவை யாருன்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இராணுவ அடிமையாக வாங்கப்பட்டவர். ஒரு பண்டகன் அப்படின்ற பாரசீக சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அடிமை என்று அர்த்தம். ஸோ அவர் வந்து ஒரு இராணுவ அடிமையாக வாங்கப்பட்டவர். ஸோ அவர் யாரு? ஸோ குத்புதீன் ஐபக். இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிடுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க அப்படியே இதை வந்து அப்படியே நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. எழுதிட்டு நோட்ல ஃபர்ஸ்ட் ஃபில் இந்த பிளான்ஸ்மா நீ எழுதிட்டு அதுக்கப்புறமா சிவப்பு கலர் பேனால என்ன எழுதணும் அப்படியே ஆன்சர் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். நீங்க கேட்டதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இராணுவ அடிமை அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல்லு என்னது? பண்டகன் என்ற பாரசீக சொல்லுக்கு இராணுவ அடிமை என்று பொருள். மம்லுக் என்றாலும் என்னதான் அர்த்தம்? அடிமை என்றுதான் அர்த்தம். ஏன்னா அவர் குத்புதீன் ஐபக் தொடங்கி வச்ச வம்சத்துக்கு பேர் என்னது? மம்லுக் வம்சம். ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் கட்டிய மசூதி என்னென்ன இருக்கு? 2 மசூதி இருக்கு. டெல்லியில் கட்டப்பட்ட குவத்துல் இஸ்லாம், அஜ்மீரில் கட்டப்பட்ட அதாய் தின்கா ஜோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 மசூதி இருக்கு. ஸோ அதை வந்து பார்க்குறோம். குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் யாருன்னா இவர் தான். குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் யாருன்னா இவர் தான். குவாஜா காக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குவாஜா குத்புதீன் காக்கின்னு ஒரு நபர் இருக்காரு, ஒரு சூஃபி துறவி. அவர் நினைவாக கட்டப்பட்டதான் என்னது? இந்த குதுப்பினாரு. ஸோ அதை கட்ட தொடங்கியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அதை கட்டி முடித்தவர் யாருன்னா யாரு? இல்துமிஷ். ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தீங்கன்னா போலோ விளையாட்டில் ஆடும் போது கீழே விழுந்து மண்டை தெரிச்சு இறந்துருவாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலோ விளையாட்டை எதிர்நாட்டு மன்னனுடைய மண்டையை வந்து ஒரு இடத்துல இது பண்ணி கட்டி அதை வந்து குதிரையில் போயிட்டுமே அடிச்சு விளாடுவாங்க. அப்படி எதிர்நாட்டு மன்னனோட மண்டையை அடிச்சு விளாடும்போது இவரோட மண்டை கீழே விழுந்து தெரிச்சு இதாயிரும். ஸோ அவர் வந்து குத்புதீன் ஐபக் வந்து 1210 இறந்து போயிடுவார். 1206 வந்து ஆட்சி அமைச்சு இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக்கின் மகன் பேர் ஆரம் ஷா அப்படின்ற ஒரு திறமையற்றவராக இருந்திருப்பாரு. அதனால அவரோட மருமகன் இல்துமிஷை வந்து துருக்கிய பிரபுகள் எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் வரணும் சாமி அப்படின்னு சொன்னனால அவர் வந்துருவார். ஓகேங்களா? இக்தாக்களை வழங்கியவர். ஸோ இல்துமிஷ் தான் இக்தாதாரி முறையை கொண்டு வந்தவர். இக்தாக்களை வந்து ஒரு தலைவருக்கு கொடுத்துருவாரு. அவர் அந்த இக்தால இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இராணுவத்தை வழி நடத்துவார். ஸோ அந்த செலவு அதெல்லாமே அவர் பார்த்துக்குவாரு. மன்னனுக்கு எப்பெல்லாம் போர் உதவிகள் தேவைப்படுதோ அப்போ இவர் போய் உதவி செய்வார். அதான் இக்தாதாரி. அவரை வச்சிருக்கவர் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இக்தாதாரி அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டவர் தான் இக்தாக்களை வைத்து இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அடிமை வம்சம் அப்படின்றத முடிச்சிட்டோம். அப்போ அடிமை வம்ச ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் வருவார். குத்புதீன் ஐபக் வருவார். அதுக்கப்புறம் இல்துமிஷ் வருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானா முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் பால்பன். ஓகேங்களா? ஸோ இன்னும் அடிமை வம்சம் முடியலை, இன்னும் இருக்குது. 40 குழுவை உருவாக்கியவர் ஸோ இல்துமிஷ். இதுக்கு சகால்கானி முறை அப்படின்னு சொல்லி கூட பேர் இருக்கு. சாகல்கானி, சகால்கானி அப்படின்னு சொல்லிட்டு கூட பேர் இருக்கு. ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா செங்கிஸ்கான் படையெடுப்பு யாருடைய ஆட்சியின் காலத்தில் இந்தியாவின் மீது நடத்தப்பட்டுச்சுன்னா இல்துமிஷின் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவின் மீது நடத்தப்பட்டுச்சு. ஸோ அதான் செங்கிஸ்கான் படையெடுப்பு. ஸோ அதுலேருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக 40 குழுவை உருவாக்கி இருந்திருப்பார். யாரு? இல்துமிஷ். சாகல்கானி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ குவாரிசம் ஜலாலுதீன், குவாரிசம் அரசை சேர்ந்த ஜலாலுதீன் அப்படின்றவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா செங்கிஸ்கான் படையெடுத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக குவாரிசம் பேரரசுல இருந்து இல்துமிஷ் அடைக்கலம் கேட்டு வந்திருந்திருப்பாரு. ஸோ அப்போ அதுல இருந்து இந்தியா தலையெழுத்தே மாத்தினவர் யாரும் இல்துமிஷ். குவாரிசம்ல இருந்து தப்பிச்சு வந்தவருக்கு ஜலாலுதீனுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாருன்னா இந்தியாவோட தலையெழுத்து மாறி இருக்கு. செங்கிஸ்கான் இந்தியா படையெடுத்து இல்துமிஷை அடிச்சு தூக்கி போட்டு இந்தியாவுக்குள்ள வந்திருந்திருப்பாரு, தெற்கு இந்தியா வரைக்கும் வந்திருந்திருப்பாரு. ஆனால் மாறி போச்சு. இல்துமிஷ் அடைக்கலம் கொடுக்கல, செங்கிஸ்கான் அப்படியே அங்கிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இது. அதுக்கப்புறம் டெல்லியை ஆண்ட பெண்ணரசி ருக்குதீன் ஃபெரோஸ்னு ஒரு ஆள் இருப்பாருங்க. அதாவது இல்துமிஷோட வாரிசாக அவர் தான் இருப்பார், திறமையான அரசர். அவங்கள வந்து இந்த ரஷ்யா சுல்தானை பிளான் பண்ணி போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ரஷ்யா சுல்தானா என்ற பெண் வருவாங்க. டெல்லி ஆண்டு முதல் பெண்ணரசி. ஓகேவா? ஸோ அதை பார்க்குறோம்.
ஸோ அவங்க வந்து இந்த 40 குழு சதியினால கொல்லப்பட்டிருந்திருப்பாங்க. அது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகுத்துன்ற ஒரு எத்தியோப்பிய அடிமையின் உதவியோட தான் அவங்க செயல்படுவாங்க. இது துருக்கியர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா துருக்கியர்களோட ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல பால்பன் அப்படின்றவரை வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவர் வந்தோடனே இந்த 40 குழுவை ஒழிக்கிறாரு. இருந்தாலும் நம்மளும் அவரும் ஒரு துருக்கிய பிரபு தான். 40 பேர் குழுவில் அவரும் இருந்த ஒரு ஆள் தான். அதனால அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஒற்றர் துறையை கொண்டு வராரு. ஸோ ஒற்றர் துறையை நிறுவியவர் யாருன்னா பால்பன். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தவர் யாருன்னா துக்ரில் கான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறோம் பால்பனின் மகன் பெயர் இதெல்லாம் தேவையில்ல. ஸோ கடைசி அரசர் யாருன்னா கைகுபாத். ஓகேங்களா. அடிமை வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா கைகுபாத்து. ரஷ்யா சுல்தானின் அடிமை யாருன்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன் யாகுத்து. ஸோ இதோட என்ன செய்யறோம், அடிமை வம்சம் அப்படின்றத நம்ம முடிக்கிறோம். அடுத்து கில்ஜி வம்சம். ரொம்ப சின்ன வம்சம் தான், 2 பேர் தான். கில்ஜி வம்சத்தை தொடங்கியவர் கைகுபாத்துக்கு அப்புறம் கைமுர்ஸ்னு ஒரு 3 மாத குழந்தை தான் இருந்திருப்பாரு. அவர் ஆட்சியெல்லாம் பண்ண முடியாதுல, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஜலாலுதீன் கில்ஜி என்ற 70 வயது நபர். ஸோ 1206 இருந்து குத்புதீன் ஐபக் தொடங்கி வச்சிருந்திருப்பாரு. 1236 இல்துத்மிஷ் மண்டையை போட்டுருவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க. ஸோ 1290 தான் கில்ஜி வம்சம் தொடங்கப்பட்டிருக்கும். இவர் ஒரு 6 வருஷம் இருந்திருப்பாரு. யாரு இந்த ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவர், அவர் தான் தொடங்கி வச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகாப்பூர் படையெடுப்பு யார் அனுப்பியிருந்திருப்பாருன்னா அலாவுதீன் கில்ஜி அனுப்பியிருந்திருப்பாரு. ஏன்னா அலாவுதீன் கில்ஜி எப்போ முடிசூடுறாரு, 1296 முடிசூடுறாரு. அவருடைய குஜராத் படையெடுப்பின் போது யாரோட படையெடுப்பு, அலாவுதீன் கில்ஜி குஜராத் படையெடுப்பின் போது ராய் கரன் அப்படின்ற ஒரு ரஜபுத்திர மன்னர் இருப்பாரு. அவரோட படைத்தளபதி தான் மாலிகாப்பூர். ஸோ அவரை வந்து இவர் கைப்பற்றி இவருடைய படைத்தளபதியா போட்டு தெற்கு இந்திய படையெடுப்பு எல்லாமே இவர் பேர்ல தான் நடந்திருக்கு. இது நம்ம ஆல்ரெடி மதுரை படையெடுப்புல பார்த்துருக்கோம் முன்னாடி கிளாஸ்ல, அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ தேவகிரியின் பெயர் மாற்றவர் யாருன்னா அது இங்கே வரக்கூடிய பாயிண்ட். ஸோ அது மேலே வந்துருச்சு. ஸோ பார்த்துக்கலாம், அது துக்ளக் வம்சத்தில் வரக்கூடிய பாயிண்ட். ஓகேவா. கில்ஜி வம்சத்தில் எவ்வளோ அலாவுதீன் கில்ஜி ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஸோ அலாவுதீன் கில்ஜி சித்தூர் படையெடுப்பை பற்றி எழுதப்பட்ட புக்கு தான் என்னது, பத்மாவத். ஓகேங்களா. பத்மாவத் அப்படின்ற புக்கு எழுதுனவர் யாருன்னா மாலிக் முகமது ஜெய்சி அப்படின்றவர். ஸோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சேர்த்துக்கங்க, ரொம்ப முக்கியமான. சித்தூர் படையெடுப்பு ஜவஹர் முறையை பின்பற்றி என்ன செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாமே தீயில மொத்தமாக குதிச்சிருவாங்க. ஸோ அது ஜவஹர் முறை. துக்ளக் வம்சம் வரும். இருக்கிறதுலே அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சம் தான் துக்ளக் வம்சம். ஓகேங்களா. துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்திய யாருன்னா கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா. ஸோ அவர் அதுக்கப்புறம் பார்க்குறோம் கியாசுதீன் துக்ளக்கின் மகன் பேர் தான் முகமது பின் துக்ளக். ஸோ துக்ளகாபாத் நகரை உருவாக்கியவர் யாருன்னா, ஸோ 2 பேருமே அப்பா மகன் 2 பேருமே தான். கியாசுதீன் துக்ளக் வந்து தன்னோட மகன் முகமது பின் துக்ளக்கை படையெடுப்புக்கு அனுப்புகிறாரு தேவகிரிக்கு. ஸோ அங்கேருந்து வாராங்கல்லுக்கு அங்கேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வச்சு தான் இந்த துக்ளகாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. ஸோ இது கியாசுதீன் துக்ளக்கால உருவாக்கப்பட்டது. ஸோ முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர் என்னன்னா ஜூனா கான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு, முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர் என்னது, ஜூனா கான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அழைக்கப்பட்டவர். தன்னுடைய தலைநகரத்தை குத்புதீன் ஐபக்கு லாகூர் தலைநகரத்தை வச்சு தான் ஆட்சி தொடங்கினாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாத்தினாரு. இவர் முகமது பின் துக்ளக்கு டெல்லியில இருந்து எங்கே மாத்துறாரு, தேவகிரின்ற ஏரியாவுக்கு மாத்துறாரு. ஸோ அந்த தேவகிரின்ற பேரை தௌலதாபாத்னு மாத்துறாரு. ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே இருக்கு இந்த பாயிண்ட், தௌலதாபாத் அப்படின்னு மாத்துறாரு. தலைநகரை தேவகிரிக்கு மாற்றிட்டு யார், முகமது பின் துக்ளக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் தேவையில்ல, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்க பகுதி தான் சிர்கிந்த் என்று அழைக்கப்பட்டது. துக்ளக் வம்சத்தில் முகமது பின் துக்ளக்கை பற்றி முக்கியமானது விவசாயத்துறை தனியாக அமைத்தவர் திவானி அமீர் கோகி அப்படின்னு விவசாயத்துக்கு தனித்துறை அமைத்தவர் யாருன்னா முகமது பின் துக்ளக்கு. அதுக்கப்புறம் ஃபெரோஸ் துக்ளக் அமைதியை விரும்பிய டெல்லி சுல்தான். வேலைவாய்ப்பு துறையை உருவாக்கியவர் யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். முகமது பின் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா 1351 இறந்து போயிருப்பார். முகமது பின் துக்ளக் அந்த அளவுக்கு சரியான ஆட்சியாளராக இருக்க மாட்டார், ஆனால் அவர் படித்தவர். ஓகேங்களா. ஸோ ஃபெரோஸ் துக்ளக்கு. அதுக்கப்புறம் 1398. ஸோ அப்போ யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருன்னா நஸ்ருதீன் முகமது ஷா. யாரு, நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக். நஸ்ருதீன் முகமது ஷா
துக்ளக் அவர் பீரியட்ல தைமூர் படையெடுப்பு இந்தியாவில் நடந்துச்சு. அப்ப தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வரும்போது யார் யாரு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தாருன்னா நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக். அப்ப துக்ளக் வம்சத்துல இவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சையது வம்சம். சையது வம்சத்தை நிறுவியவர் யார்? கிசிர் கான். ஸோ 1398 தைமூர் படையெடுத்து வராது, துக்ளக் வம்சத்தை முறியடிக்கிறாரு. முறியடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிசிர் கான் என்ற ஒரு ஆளை வந்து சிர்கிந்தின் ஆளுநராக நியமிச்சுட்டு போறாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தைமூர் ரொம்ப தூரம் போயிட்டாரு. அதனால அவர் சையது வம்சம் அப்படின்றத தொடங்குறாரு. ஓகேங்களா? ஸோ சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் தைமூரின் பிரதிநிதி தான் யாரு? இங்க அடுத்த பாயிண்ட், தைமூரின் பிரதிநிதி தான் யாரு? கிசிர் கான். ஓகேங்களா? தைமூர் படையெடுப்பு நடந்தது 1398. ஓகேங்களா? ஸோ அதுதான் சையது வம்சம். சையது வம்சத்துலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே இடத்துல. அதுக்கடுத்து லோடி வம்சம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ லோடி வம்சத்தை பார்க்குறோம். லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? தோற்றுவித்தவர். ஸோ அவர் பேர் யாருன்னா பகலூல் லோடி. இவங்க இந்தியாவை ஆட்சி செய்த முதல் ஆப்கானியர்கள். இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே துருக்கியர்கள், இவங்க தான் ஆப்கானியர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆட்சி செய்த ஆப்கானியர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்கானியர்கள். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பகலூல் லோடி. பஞ்சாப் பகுதியை ஆட்சி செய்த ஆப்கானியர் யாரு? அடுத்த கொஸ்டின் அதுதான். ஸோ தௌலத் கான் லோடி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பாபருக்கு அழைப்பு விடுத்தவர் யாரு? தௌலத் கான் லோடி. அதுக்கப்புறம் தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர், ஆக்ரா என்ற நகரத்தை உருவாக்கியவர் யாரு? சிக்கந்தர் லோடி. அப்போ அவர் தானே மாற்றிருந்துருப்பார் டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு. ஸோ அது வந்து பார்க்குறோம், தனது தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி. அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி உருவாக்கிய நகரம் ஆக்ரா நகரம். இதில் என்னத்தை இருக்குது, அதுதான் அங்கேயும் பார்த்தோம். அப்போ லோடி வம்சம் முடிஞ்சிருச்சு. லோடி வம்சத்தில் கடைசி ஆட்சியாளர் யார் சார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. அவரை எதிர்த்து பாபர் போர் புரிகிறார் 1526. ஸோ இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கிறாரு, பாபர் இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறாரு, டெல்லியில் வராரு. ஓகேங்களா? ஸோ இதான் பாயிண்ட்டு. ஸோ டெல்லி சுல்தான் அப்படின்றதுல நம்ம கதையை சொல்லி முடிச்சாச்சு. ஏன்னா அந்த பாடமே ஒரு 8 பக்கம் தான் இருக்குது. அதை நீங்கள் கடகடன்னு வாசிச்சுட போகிறீங்க. முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நானே சொல்லிட்டேன். நீங்கள் அந்த பாடத்தை ஒன் கிளான்ஸ் வாசிச்சிருங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புக் பேக் பார்த்துட்டோம்னா இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் யார்? இது வந்து 7ஆம் வகுப்பு புத்தகம்னால 7ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான கொஸ்டின். குத்புதீன் ஐபக். ஸோ மம்லுக் அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? முகமது கோரியோட பண்டகன் என்று அழைக்கப்பட்ட அடிமை தான் யாரு? குத்புதீன் ஐபக். ஜலாலுதீன் அப்படின்றவர் யாரு? இல்துமிஸ் பீரியட்ல அடைக்கலம் கேட்டு வந்தவர், செங்கிஸ்கான் படையெடுப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக. அதை இல்துமிஸ் என்ன செஞ்சிட்டாரு? மறுத்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்தியாவோட தலையெழுத்து மாற்றப்பட்டுருச்சு. இல்துமிஸ் வந்து அதுக்காக தான் 40 நபர் குழுவை உருவாக்கியிருந்தாருன்னு பார்த்தோமா. ஸோ சாய்ஸை வச்சு படிக்கணும், அப்படின்னா தான் நிறையா படிச்சுக்கிற முடியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த முதல் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? குத்புதீன் ஐபக்கு. குத்புதீன் ஐபக்கு தனது தலைநகரை லாகூரிலிருந்து மாற்றினாரா டெல்லிக்கு. ஸோ ஆன்சர் லாகூரா. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ தௌலதாபாத்னு பேர் வச்சவர் யாரு? முகமது பின் துக்ளக்கு. இங்கே ஆக்ரா இருக்கு. ஆக்ரா நகரத்தை உருவாக்குனது யாரு? சிக்கந்தர் லோடி. 1504 சிக்கந்தர் லோடி உருவாக்குனார். குரூப் 2 லெவலுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஆனால் 7th ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. அடுத்து குதுப்பினார் கட்டுமான பணிகளை நிறைவு செய்வது யாரு? இல்துமிஸ் தான் யாரு? ஃபினிஷ் பண்ணாரு. ஓகேவா? ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அப்போ கட்ட தொடங்கியவர் யாரு? குத்புதீன் ஐபக்கு. குவாசா பக்தியார் காக்கி. குவாசா குத்புதீன் பக்தியார் காக்கின்னு ஒரு பேர், 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கு, என்னடான்னு பார்க்காதீங்க. அவர் நினைவாக கட்டப்பட்டது தான் இது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் முகமது பின் துக்ளக். ஸோ அது அவங்க அப்பா பேரில் உருவாக்கப்பட்டது. ஃபெரோஸ் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. நீர்ப்பாசனம் வந்துட்டாலே ஃபெரோஸ் துக்ளக் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். டெல்லி சுல்தானத்தில் நீர்ப்பாசனத்துக்காக நிறைய கேனல்ஸ் கால்வாய்கள் கட்டியவர் யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக். இவர் ஒரு ஆள் தான் கால்வாயை கட்டினது. ஓகேங்களா? ஸோ விவசாயத்துக்குன்னு தனியாக துறை உருவாக்குனதுன்னு கேட்டால் முகமது பின் துக்ளக். வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக துறை உருவாக்குனதுன்னு கேட்டால் ஃபெரோஸ் துக்ளக். அந்த பாயிண்ட்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி, அவர் கொஞ்ச நாள் தான் ஆட்சி பண்ணார். அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, வெறும் 6 வருஷம் தான் ஆட்சி பண்ணார். அடுத்த கேள்வி போகிறோம். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றியவர் யாரு?
தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக்கு, அதுக்கப்புறம் ஃபெரோஸ் துக்ளக்கு, அப்புறம் நசருதீன் முகமது ஷா துக்ளக்கு. முகமது பின் துக்ளக் தனது தலைவரை டெல்லியிலிருந்து எங்கே மாற்றினாரு? தேவகிரிக்கு மாற்றினாரா? ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவகிரி, அந்த தேவகிரின்ற பேரை தௌலதாபாத்னு மாற்றி 1500 கிலோமீட்டர் தூரம். ஸோ 40 நாட்கள் நடந்து வந்து இந்த 1500 கிலோமீட்டர் நடந்து வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ அப்போ ஊமைகள், கண்ணு தெரியாதவங்க, இவங்கெல்லாம் எங்களால் வர முடியாதுன்னு சொல்லவும், சரி அப்போ நீங்கள் செத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை வெட்டிட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த நடந்துச்சு. தேவகிரி வரைக்கும் வந்துருந்துருப்பாங்க 1500 கிலோமீட்டர். திருப்பி 2 வருஷம் கழிச்சு எங்களால் முடியல, தண்ணி இல்லை, வாட்டர் ஸ்கார்சிட்டி ஆயிடுச்சு, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி டெல்லிக்கு போயிருப்பாங்க. இப்படி மாறி மாறி போகிறனால இவர் ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அழைக்கப்பட்டார். பாரணி அப்படின்ற ஒரு நாளை அவர் தான் அழைத்தார் அவர். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறோம், புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யாருன்னா பால்பன் ஆதரித்தார், அலாவுதீன் கில்ஜியும் ஆதரித்தார். நம்ம ஸ்கூல் புக்கு படி பால்பன் இருக்கு. ஆனால் 7 டெல்லி சுல்தான் அவையில் இருந்த ஒரே கவிஞர் யாருன்னா அமீர் குஸ்ரு தான். அவர் தான் 7 டெல்லி சுல்தான் அவையில் இருந்தவர் அமீர் குஸ்ரு அப்படின்றார். பால்பன்ல ஆரம்பித்து கியாசுதீன் துக்ளக் வரைக்கும் இருந்திருப்பார். ஓகேங்களா? டெல்லியில் உள்ள குவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக்கு. அதே மாதிரி அஜ்மீர் அப்படின்ற இடத்துல சமண மடாலயங்களை இடிச்சிட்டு அதாய் தின்கா ஜோப்ரா கட்டினவர் யாருனாலும் யார் தான்? குத்புதீன் ஐபக் தான். ஸோ அவர் லாக் பாக்ஸா என்று அழைக்கப்பட்டவர் யார்? குத்புதீன் ஐபக். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியன் அச்சுறுத்தல் இல்துமிஷ் ஆட்சியில் தான் நடந்துச்சு பார்த்தோம்ல நம்ம. ஸோ 40 பேர் குழு அதுக்காண்டி தான் உருவாக்குனாரு, சகல்கானி குழு. அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. துக்ரில் கான் வங்காளத்தின் ஆளுநர் கலகம் பண்ணாரு, பால்பனை எதிர்த்து கலகம் பண்ணாரு, அதனால போட்டு தள்ளிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக இருப்பார், சதி பண்ணியிருப்பார் ஜலாலுதீன் யாகத்துக்கு. ஜலாலுதீன் கில்ஜிக்கு எதிராக சதி பண்ணி தனது மாமனாரே கொண்டவர் யாரு? அலாவுதீன் கில்ஜி. பகலுல் லோடி சிர்கிந்தின் ஆளுநராக இருந்திருப்பார். பகலுல் லோடி வந்து சிர்கிந்தின் ஆளுநராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகத்துன்ற ஒரு எத்தியோப்பிய அடிமையை வச்சிருந்திருப்பாங்க. அவங்க பேசுறதே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால துருக்கிய பிரபுக்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி 2 பேர்த்தையும் போட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. ஸோ அல்துனியா வந்து இந்த ரஷ்யா சுல்தானோட கணவர். ஸோ அவர் வந்து அவருக்கு எதிராகவே இந்த ரஷ்யா சுல்தானா வந்து சதி செஞ்சனால எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. ஸோ அது நடந்துருக்கும். அடுத்து குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால் மரணம் அடைந்தார். இது தப்பு. அவர் 1610 போலோ விளையாட்டின் போது கீழே விழுந்து இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர். ஆமாம், முதல் பெண் வேற, அவங்க முதல் டெல்லி சுல்தானை சேர்ந்த பெண். ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஷை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர். ஸோ ஐபக்கின் மறைவுக்கு பிறகு அவரோட மகன் ஆரம் ஷாவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவர் திறமை இல்லாதனால துருக்கிய பிரபுக்கள் இல்துமிஷை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் தான் இல்துமிஷ். அந்த பாயிண்ட் தப்பு. அடுத்து தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஃபெரோஸ் ஷா மறுத்து விட்டார். அப்போ இதுவும் என்னதான் ரைட்டு தான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரைட்டு. ஸோ ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது இந்த பாயிண்ட். அதுக்கடுத்து மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். செங்கிஸ்கானோட பேரை குழுவுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்பன் மீது படையெடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பால்பன் தன்னோட மகளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு. சட்லஜ் நதியை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு கையெழுத்து வாங்கி இருந்திருப்பார், ஒப்பந்தம் போட்டு மங்கோலியர் படையெடுப்புலேருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக. ஸோ அப்போ அது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் ரெண்டுமே. அப்போ மேக்ஸிமம் 6, 7 புக்கில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து கொய்சாளர்கள். ஸோ கொய்சாளர்கள் யாருன்னா துவார சமுத்திரம் அப்படின்றத தான் தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க. தேவகிரி யாருன்னா யாதவர்கள் தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்த போது தான் தேவகிரி. ஸோ ராமச்சந்திரா அப்படின்றவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. துவார சமுத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வீர பல்லாலா அப்படின்றவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் எப்போ சார் அப்படின்னா மாலிகாப்பூர் படையெடுப்பு நடந்துச்சுல, அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி காகதியர்கள், இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், சரியான இணை தானே கேட்குறாங்க. ஸோ காகதியர்கள் வாராங்கல் பகுதியை ஆட்சி பண்ணிருந்தாங்க, பிரதாபருத்ர தேவன் நினைக்கிறேன் அவர் பேர். அதுக்கப்புறம் பல்லவர்கள் மாதிரி ஆட்சி பண்ணாங்க, மதுரையை பாண்டியர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3. அடுத்து 1206 கோரி முகமதின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிற்கான இந்த பாயிண்ட் ரைட்டு. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வரை பற்றி இந்த ஒற்றர் துறை ஏற்படுத்துறவர் யாரு? பால்பன். ஓகேங்களா? 40 பேர் குழுவை வந்து ஒழிச்சு கட்டிட்டு ஒற்றர் துறையை மேம்படுத்துறவர் யாரு?
கொண்டு வந்தவர் யார்? பால்பன். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. ஸோ அது போக அலாவுதீன் கில்ஜி ஒற்றர் படை வச்சிருந்தார். ஓகேங்களா, அவர் எதுக்கு வச்சிருந்தாருன்னா அவர் சொல்றதான் வேலை. முதல்ல வீரர்களுக்கு சம்பளத்தை பணமாக கொடுத்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ அப்போ பணமாக கொடுத்தாச்சு, வறுமையில் நம்ம வீரர்கள் வாடிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா பொருளோட விலையும் அலாவுதீன் கில்ஜி நிர்ணயிக்கிறாரு. ஸோ மார்க்கெட்டில் இவர் சொல்கிறது தான் ரேட்டு. எவனாவது கூட குறைய விற்றாங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க அப்பயே, இல்லாட்டி அப்பயே தலையை வெட்டி கொண்டுருவாங்க. ஸோ அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஒற்றர் படை வச்சுருந்தாரு. இப்போ இவர் போய் இந்த கடையில் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார்னா அவங்க போய் அந்த கடையில் வாங்கிட்டு வருவாங்க. அது அவர் சொன்ன ரேட்டோட 5 ரூபா கூட இருந்துச்சுன்னா அப்படியே அந்த கடையை அடித்து நொறுக்கிட்டு ஆளை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அலாவுதீன் கில்ஜி ஒற்றர் அப்படி வச்சுருந்தார். இவர் ஒற்றர் இவருக்காக வச்சுருந்தார். ஸோ அந்த மாதிரி 2 டைப்பான ஒற்றர்கள் இருக்காங்க. மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். ஆமாம், ரைட்டு. இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த 2 பாயிண்ட்டுமே ரைட்டான பாயிண்ட். முறையான ஊதியத்திற்கு மாற்றாக இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எப்படி அழைக்கப்பட்டுச்சு? இக்தாக்கள். இதை கொண்டு வந்தவர் யாரு? இல்துமிஷ். ஓகேங்களா. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. பொது 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா, கோரியோட அடிமை. சகல்கானி குறித்து சிறு குறிப்பு வரையினா என்னது? 40 பேர் கொண்ட துருக்கிய பிரபுகளை அடங்கிய குழு உருவாக்கியவர் யாரு? இல்துமிஷ். ஒழித்து கட்டியவர் யாரு? பால்பன். ஓகேவா, வேலை முடிஞ்சு. அலாவுதீன் கில்ஜி எவ்வாறு டெல்லி சுல்தானத்தை ஒருங்கியிருத்தார்? போர்கள் மூலமா ஒருங்கிணைத்தார். சித்தூர் படையெடுப்பு, குஜராத் படையெடுப்பு, மால்வா படையெடுப்புன்னு இப்படி பல போர்கள் ஒருங்கிணைத்தார். அதுபோக மாலிகாப்பூர் மூலமாக தென்னிந்திய படையெடுப்பு நடத்தினார். ஓகேங்களா. ஸோ அவர் ஃபெரோஸ் துக்ளக்கின் சாதனைகள் கேட்குறாங்க. ஃபெரோஸ்பூர்ன்ற நகரத்தை உருவாக்கியிருக்காரு, ஜான்பூர்ன்ற நகரத்தை உருவாக்கியிருக்காரு, கிசார் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் அவர் உருவாக்கின நகரங்கள். நீர்ப்பாசனத்துக்கு நிறைய கால்வாய்கள் கட்டியிருக்காரு, அறக்கட்டளை வச்சிருக்காரு, அனாதைகளுக்கான அறக்கட்டளை வச்சிருந்தாரு, வேலைவாய்ப்பு துறையை உருவாக்கியிருந்தாரு. இதெல்லாம் ஃபெரோஸ் துக்ளக்கோட சாதனைகள். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மலாம் எனக்கு 4 பாடம் கொடுத்துருந்தாங்க. நான் 4 பாடத்தை சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய கடைசி வீடியோ. இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.